சித்தர்கள் வாழும் தெய்வீக பழனியை உங்க மக்கள் கிட்ட என்னங்க பிளேட்ல கலர் கலரா என்னென்னமோ வச்சிருக்கீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? 9 விதமான பொருட்கள் நம்ம பிளேட்ல வச்சிருக்கோம். நவதானியம் தாங்க வச்சிருக்கோம். 9 விதமான நவகிரகத்துக்குரிய நவதானிய பொருட்கள் தான். இந்த எல்லா பொருட்களுமே ஒரு தானியத்துக்குரிய தெய்வங்கள் இருக்காங்க. அந்தந்த தானியத்துக்குரிய தெய்வங்கள் என்னென்ன, அந்தந்த தெய்வங்களுக்குரிய என்னென்ன தானியங்கள் ஸ்பெஷல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம பகவான் நாட்டு மந்த கதையில ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ்ல நவதானியமும் அதிகமா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த நவதானியத்துக்குரிய ஸ்பெஷல் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா உங்க எல்லாருக்கூடயும் நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அடுத்தடுத்த வீடியோல 9 விதமான நவதானியத்தோட பெயர்கள் என்ன, 9 விதமான நவதானியத்துக்குரிய தெய்வங்கள் என்ன, அந்தந்த தெய்வங்களுக்குரிய வஸ்திர கலர் என்ன, என்ன விதமான கலர்ல திரி பயன்படுத்தி தீபம் போடலாம் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. என்னங்க நவதானியத்துல கொள்ளு கூட வருமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, நவதானிய செட்டுல கொள்ளும் கண்டிப்பா வரும். கொள்ளு கேது பகவானுக்குரியது. கொள்ளுங்க, கொள்ளு பயன்படுத்தி விளக்கு போடுவாங்க. கேது பகவானுக்கு கொள்ளு எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து பரப்பிட்டு அது மேல தீபம், நெய் தீபம் ஏற்றுவாங்க. கேது பகவானுக்குரிய வஸ்திர நிறம் சிகப்பு நிறம், அப்படி இல்லைன்னா மல்டி கலர் கூட பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி கேது பகவானுக்கு தீபம் ஏற்றாங்க இல்லைங்களா, அதுல சிகப்பு நிற திரியும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா மல்டி கலர்ல திரி நம்ம ரெடி பண்ணி பயன்படுத்தலாம். அதுவும் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. இவரும் ஒண்ணு வரி மொச்சை, இன்னொன்னு வெள்ளை நிற மொச்சை. வெள்ளை நிற மொச்சை தான் நவதானிய செட்ல வரும். வரி வரியா இருக்கக்கூடிய மொச்சை நவதானிய செட்ல வராது. நவதானியத்துல வெள்ளை நிற மொச்சை தான் பயன்படுத்துவாங்க. சுக்கிர பகவானுக்கு இந்த மொச்சை பயிர் மிகவும் சிறப்பு. சுக்கிர பகவானுக்குரிய வஸ்திரம் வெள்ளை நிற பட்டு, அதே மாதிரிதான் வெள்ளை நிற மொச்சை மிகவும் சிறப்பு. சுக்கிர பகவானுக்கு கீழே மொச்சை பயிரை பரப்பிட்டு அதுக்கு மேல நெய் தீபம் போடுவாங்க. சுக்கிர பகவானுக்குரிய திரி வெள்ளை நிற திரி பயன்படுத்தி நெய் தீபம் போடுறது மிகவும் சிறப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மொச்ச தீபம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு சுக்கிர ஓரையில போடுறது மிகவும் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அது வெள்ளிக்கிழமையில போடுறது ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. துவரையா இது என்னங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? துவரைங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்மளோட துவரம் பருப்பு இருக்கு இல்லைங்களா, துவரம் பருப்பு முழுசா இருக்கும், அது தோலோட இருக்கும், அதுதான் துவரைன்னு சொல்லுவாங்க. இந்த துவரை எந்த நவகிரகத்துக்குரியது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம செவ்வாய் பகவானுக்குரியது தாங்க துவரை பருப்பு. துவரை பருப்பை என்ன பண்ணுவாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, செவ்வாய் பகவானுக்கு கீழே அப்படியே துவரை பரப்பிட்டு நெய் தீபம் ஏற்றுவாங்க. அது ரொம்பவே ஸ்பெஷல். செவ்வாய் பகவானுக்குரிய வஸ்திர கலர் சிகப்பு நிற வஸ்திரம். அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற திரி பயன்படுத்தி நெய் தீபம் போடுவாங்க. அதுவும் ரொம்பவே ஸ்பெஷல். அதுவும் செவ்வாய் ஓரையில பண்றது மிகவும் சிறப்பு. செவ்வாய் கிழமைகளை பண்றது ரொம்பவும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம பாக்குறது கருப்பு கொண்ட கடலைங்க. ஒரு சில பேர் வெள்ளை சுண்டல் பயன்படுத்துறாங்க, இன்னும் சில பேர் கருப்பு சுண்டல் பயன்படுத்துறாங்க. குரு பகவானுக்குரியதுதான் சுண்டல். சட்டுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, புதன்கிழமை ராத்திரியே சுண்டலை ஊற வச்சுட்டு காலம்புற, அதாவது வியாழக்கிழமை காலம்புற 54 சுண்டலோ இல்ல 108 சுண்டலோ மாலையா கோர்த்து குரு பகவானுக்கு நான் போடுவேங்க. அது எனக்கு அவ்வளோ ஒரு மன நிறைவை கொடுக்கும். ஆனா இப்போ என்னோட டைட் ஷெட்யூல்ல எனக்கு அந்த வேலை செய்யறதுக்கே முடியறதில்ல. உங்கள யாராவது நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா செஞ்சு பாருங்க, ரொம்பவே மன நிறைவா இருக்குங்க. குரு பகவானுக்குரிய தானியம் கருப்பு கொண்ட கடலைங்க. குரு பகவானுக்குரிய வஸ்திரம் மஞ்சள் நிற வஸ்திரம். குரு பகவானுக்குரிய திரி மஞ்சள் நிற திரி. குரு பகவானுக்கு கருப்பு கொண்ட கடலையை ஒரு கைப்பிடி பரப்பிட்டு அது மேல நெய் தீபம் போடுவாங்க. மஞ்சள் நிற திரி பயன்படுத்தி பாக்குறது கருப்பு எள்ளுங்க. கருப்பு எள்ளு அப்படின்னு சட்டுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சனி பகவானுக்குரியதுதான் கருப்பு எள்ளுங்க. கருப்பு எள்ளை ஒரு கருப்பு கலர் துணியில எள்ளை மூட்டையா கட்டி நல்லெண்ணெயில தீபம் போடுவாங்க. சனி பகவானுக்கு மட்டுமே நல்லெண்ணெய் பயன்படுத்துவாங்க. மித்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நெய் தான் பயன்படுத்துவாங்க. ஒரு சில பேர் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட பயன்படுத்துறாங்க. சனி பகவானுக்கு கண்டிப்பா நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க. நல்லெண்ணெய் தீபம் போடுவாங்க. அதுவும் கருப்பு நிற துணியில எள்ளை மூட்டையா உள்ளுக்குள்ள போட்டு கட்டி நல்லெண்ணெயில தீபம் போடுவாங்க. சனி பகவானுக்குரிய வஸ்திர நிறம் கருப்பு நிறம். சனி பகவானுக்குரிய திரி கலர் கருப்பு நிற திரி பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டார்க் இங்க் ப்ளூ கலர் பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா கருப்பு நிற துணியை வெள்ளை திரியோட திரிச்சு பயன்படுத்துவாங்க. பார்க்கறது கோதுமை. என்னங்க நவதானியத்துல கோதுமையும் வருமா அப்படின்னு கேக்குறீங்களா? நம்மளோட இந்த முயற்சியும் அதுக்காக தாங்க. நவதானியத்துல என்ன மாதிரியான தானியங்கள்லாம் வரும் அப்படிங்கறத நீங்க எல்லாரும்
எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் தான் இந்த வீடியோஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் அதிகமாக ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய பொருட்களில் நவதானிய செட்டும் தான். நவதானியத்தில் வரக்கூடிய கோதுமை வந்து எந்த தெய்வத்துக்குரியது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சூரிய பகவானுக்குரிய தானியம் நவதானியம். சூரிய பகவானுக்கு கீழே கோதுமையை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து பரப்பிட்டு அதில் மேலே கோதுமைக்கு மேலே நெய் தீபம் போடுவாங்க. நெய் தீபம் போடுறது ரொம்பவே சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சூரிய பகவானுக்கு உரிய வஸ்திர நிறம் சிகப்பு நிற வஸ்திரம். அதே மாதிரி சூரிய பகவானுக்கு வந்துட்டு சிகப்பு நிற திரி பயன்படுத்தி தீபம் போடுறது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கறது கருப்பு உளுந்துங்க. கருப்பு உளுந்து வந்துட்டு உடைச்சதா இருக்கக்கூடிய பொட்டு உளுந்து வந்து பயன்படுத்தக்கூடாது. முழுமையா இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து தான் பயன்படுத்தணும். தோலோட இருக்கிறது தான் கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து வந்துட்டு ராகு பகவானுக்கு உரியது தான் நவதானியத்தில் வரக்கூடிய கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து வந்து ராகு பகவானுக்கு கீழே ஒரு கைப்பிடி எடுத்து பரப்பிட்டு அதுக்கு மேலே நெய் தீபம் போடுவாங்க. ராகு பகவானுக்குரிய வஸ்திர நிறம் வந்துட்டு சாம்பல் நிறம், அப்படி இல்லைன்னா கருப்பு நிறம் கூட பயன்படுத்துகிறாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு ராகு பகவானுக்கு சிறப்பு நிறம் கூட பயன்படுத்துகிறாங்க. எனக்கு அது கரெக்டாக தெரியல. ஆனால் சாம்பல் நிறம் அப்படி இல்லைன்னா கருப்பு நிறம்னு சொல்லுவாங்க. ராகு பகவானுக்கு வந்துட்டு கருப்பு நிறத்திரி அப்படி இல்லைன்னா சாம்பல் நிறத்திரி அப்படி இல்லைன்னா வெள்ளை நிறத்திரி கூட பயன்படுத்தி தீபம் போடலாங்க. இந்த மாதிரி தான் நவதானியத்தில் 9 விதமான தானியமும் வரும். நெல் அப்படின்னாலே எந்த சுவாமிக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சந்திர பகவானுக்கு வந்துட்டு ரொம்பவே சிறப்பு வந்துட்டு நெல் தாங்க. சந்திர பகவானுக்குரிய தானியம் நெல் தான். சந்திர பகவானுக்குரிய தானியத்துல சந்திர ஓரையில வந்துட்டு சந்திர பகவான், அதாவது நவகிரகத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு அவருக்கு நேரா நெல்லை பரப்பிட்டு நெல்லுக்கு மேல நெய் தீபம் ஏற்றி வச்சு வணங்குவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு சந்திர பகவானுக்கு நெய் தீபம் வந்து ஏற்றுவாங்க. அது மட்டும் இல்லாம சந்திர பகவானுக்குரிய வஸ்திர கலர் வந்துட்டு வெள்ளை நிறம் வஸ்திரம் வந்து சந்திர பகவானுக்குரிய வஸ்திர நிறம் சொல்லுவாங்க. அதே மாதிரி வெள்ளை நிறம் திரி பயன்படுத்தி நெய் தீபம் ஏற்றது மிகவும் சிறப்புன்னு சொல்லுவாங்க. பயிருங்க பச்சை பயிர் வந்துட்டு புதன் பகவானுக்கு மிகவும் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புதன் பகவானுக்கு பச்சை பயிரை வந்து பரப்பிட்டு அதுக்கு மேல நெய் தீபம் ஏற்றுவாங்க. பச்சை நிற வஸ்திரம் வந்துட்டு புதன் பகவானுக்கு உரியது. அதே மாதிரி பச்சை நிற திரி பயன்படுத்தி புதன் பகவானுக்கு நெய் தீபம் போடுவாங்க. அதுவும் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு எல்லாருமே இந்த மாதிரி பரிகார தீபம் போடணுமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒருத்தங்க ஒரு விதமான அவங்கவுங்களோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களோட கிரக பலன்களுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வந்துட்டு தீபம் ஏற்றுவாங்க. இந்த மாதிரிலாம் நவதானியத்தை வந்து பயன்படுத்துவாங்க. எப்படிலாம் நம்ம கடையில் வந்துட்டு நவதானியம் வாங்குறவங்க நாங்கள் இப்படிலாம் பண்ணணுங்க அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்ன விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சித்தர்கள் வாழும் தெய்வீக பள்ளியில் குங்கும கிருத்திகா. நம்ம பகவான் நாட்டு மருந்து கடையில் அதிகமாக ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் நவதானிய செட்டு. நவதானியத்தோட சிறப்பு என்ன, நவதானியத்துல என்ன மாதிரியான தானியங்கள் வரும், எந்தெந்த தெய்வத்துக்குரியது, என்னென்ன பயிர் அப்படிங்கிறத முந்தைய வீடியோஸ்ல ஷேர் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் சரிங்க, நவதானிய செட்டு வந்து எதுக்காக நம்ம பகவான் நாட்டு மருந்து கடையில் வாங்குவாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம். நவதானியம் வந்துட்டு பாலக்கால், அதாவது நம்ம முகூர்த்த கால் ஊன்றதுக்காக வாங்குவாங்க. வீடு கட்டும் போது முன்னாடி பாலக்கால் குச்சி ஊனுவாங்க இல்லைங்களா, அப்பையும் வாங்குவாங்க. நிலவாசல் வந்து ஊனும் போதும் நவதானியம் வாங்குவாங்க. முகூர்த்தத்துக்காக, அதாவது கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்து முகூர்த்த கால் ஊடுவாங்க இல்லைங்களா, அப்பையும் நவதானியம் வாங்குவாங்க. இன்னும் சில பேர் முளைப்பாரி போடுறதுக்காகவும் வாங்குவாங்க. நம்ம பகவான் நாட்டு மருந்து கடையை தேடி வந்து வாங்குவாங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நானும் ரொம்பவே சந்தோஷத்தோட அவங்களுக்கு நம்ம நவதானிய செட்டு கொடுத்திருப்பேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.